السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافل سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نغمته سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாத்தின் ஒரு அங்கமான தொழுகையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிகு இந்த பள்ளி வாயில் வீற்றிருக்கும் அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கும் நேசர்களே, அவர்களுடைய பாதையினை பின்தொடரும் மூமின்களே, உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வா எனும் இறையச்சத்தினை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுராவுடைய நாளில் அங்கிருந்தவர்களை பார்த்து மிகவும் முக்கியமான ஒரு உபதேசத்தை புரிந்தார்கள். அது என்னவென்று சொன்னால், இமாம் அவர்கள் தன்னுடைய அந்த இறுதி நிலையில் அங்கிருந்தவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்கள்: இபாதல்லாஹ், இறை அடியார்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் தக்வாவை பேணி கொள்ளுங்கள். வகூனு மினத் துன்யா அலா ஹதர், உலக இன்பங்களை விட்டும் அதன் வீண் விடயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலக விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மறுமைக்காக வேண்டி, அழிவில்லாத அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுடைய அந்த முடிவில்லாத பயணத்திற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பொதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொதிகளில் மிகச் சிறந்தது தக்வாவாக இருக்கின்றது, இறையச்சமாக இருக்கின்றது. நீங்கள் இறைவனை அஞ்சி நடந்தால், நீங்கள் தக்வாவை பேணி நடந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று தன்னுடைய இறுதி உபதேசமாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆஷுரா தினத்திலே அனைத்து மூமின்களையும் பார்த்து, அங்கிருந்தவர்களை பார்த்தும் கூறினார்கள். இறை அடியார்களே, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறுதி உபதேசமாக தக்வாவை பேண வேண்டுமாக இருக்கின்றது. எனவே என் நிலையிலும் தக்வாவை பேணி வெற்றியடைந்த கூட்டத்தில் இறைவன் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் தௌஹீத் எனப்படக்கூடிய ஏகத்துவமாக இருக்கின்றது. அனைத்து இறை தூதர்களும் இறை நேசர்களும் மக்களை ஏகத்துவத்தின் பக்கமே, அந்த தௌஹீதின் பக்கமே அழைத்தனர். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளமும் தூணுமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கலிமாவே அமைந்திருக்கின்றது. தௌஹீத் என்ற வார்த்தை வஹத என்று சொல்லக்கூடிய வேர்ச்சொல்லில் இருந்து வந்த ஒரு சொல் வினையடியாக இருக்கின்றது. இதற்கு இறைவனை ஒருவன் என்றும் அவன் தனித்தவன் என்றும் அறிதல் என்று பொருள்படுகின்றது. பொதுவாக இறைவனின் தனித்துவத்தையும் ஒருமையையும் குறிப்பதற்காக வேண்டி அஹத், வாஹித், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற சொற்றொடர்கள் பயன்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பேரறிஞர் ஷேக் சதூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஅ்திகாத் அல் இமாமியா என்ற நூலில் ஏகத்துவம் தௌஹீத் பற்றிய ஷியாக்களுடைய நம்பிக்கை அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: அறிந்து கொள்ளுங்கள், தௌஹீத் எனப்படக்கூடிய ஏகத்துவம் குறித்து ஷியாக்களாகிய எங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அவன் ஒருவனே, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவன் ஆதியற்றவன், எப்பொழுதும் கேட்பவன், பார்ப்பவன், அறிஞன், நீதியாளன், உயிருள்ளவன், படைப்புகளின் விவகாரங்களை நிர்வகிப்பவன், மிகைத்தவன், அனைத்துக்கும் அனைத்து விதமான குறைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன், தூய்மையானவன், பேராற்றல் மிக்கவன், என்றும் தேவையற்றவனாக இருப்பான், இருக்கிறான். அவன் ஒரு பொருளையோ
அவன் ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு உடலாகவோ ஒரு வடிவமாகவோ தற்காலிக பண்பாகவோ அல்லது அவன் ஒரு கோடாகவோ ஒரு பரப்பாகவோ கனமாகவோ ஒரு லேசானதாகவோ ஒரு நிலையான ஒன்றாகவோ அசையக்கூடிய ஒன்றாகவோ இடமாகவோ காலமாகவோ அவன் இருக்கவில்லை. அவன் இல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்தும் தஷ்பீஹ் என்று சொல்லக்கூடிய உருவகப்படுத்தல் என்ற இந்த இரண்டு விடயங்களிலும் இருந்தும் அவன் அப்பாற்பட்டவனாக காணப்படுகின்றான். அவன் ஒரு பொருளாக இருப்பானாக இருந்தால் அவன் மற்ற பொருட்களை போன்ற ஒருவனாக இருக்க மாட்டான். அவன் தனித்தவன், அவனுக்கு உட்பகுதி என்று எதுவும் இல்லை. அவனுக்கு பின் வாரிசாக வருவதற்கு அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனது ஆட்சியில் பங்காளியாக வருவதற்கு அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அவனுக்கு எதிரியோ அவனது சாயலோ அவனது துணையோ அவனது ஜோடியோ அவனுக்கு இணையாகவோ அல்லது பங்காளியாகவோ யாருமே இல்லை. பார்வைகளினாலும் கற்பனையினாலும் அவனை அடைய முடியாது. ஆனால் அவன் அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான். அவனை சிறு தூக்கமோ அல்லது உறக்கமோ உழுக்காது. அவன் அளவற்ற அருளாளன், நுட்பமானவன், நன்கறிந்தவனுமாக இருக்கின்றான். அவன் அனைத்து பொருட்களையும் படைத்தவன். அவனை தவிர வேறு இறைவன் அல்ல. படைப்பும் கட்டளையும் அவனுக்கே உரியதாக இருக்கின்றது. அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் மிக பாக்கியமானவன் என்று ஷேக் சதூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷியாக்கள் இறைவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினை சுருக்கமாக தனது இஅ்திகாத் இமாமியா என்ற நூலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய தோழர் முஹம்மது பின் ஸைத் என்பவர் வந்து, இமாமே, எனக்கு நீங்கள் தௌஹீதை பற்றி கற்றுத்தாருங்கள் என்று அவர் கேட்கின்றார்கள். அதற்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த பதிலினை அவர் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள். அஸ்அலுஹு அனி தௌஹீத், நான் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பற்றி கேட்டேன். அதற்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இவ்வாறு கூறி எழுதி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திரில் அஷ்யா இன்ஷாஅன் வ முப்ததிஹா இப்தாஅன் பிகுத்ரத்திஹி வ ஹிக்மத்திஹி லா மின் ஷைஇன் ஃபயப்துல் இஃப்திரா. அனைத்து புகழும் இறைவனுக்கே உரியது. அவன் தன் பேராற்றலால் ஞானத்தினாலும் அனைத்து பொருட்களையும் எவ்வித முன்மாதிரியுமின்றி புதிதாக படைத்திருக்கின்றான். அவன் எதிலிருந்தும் அதனை உருவாக்கவில்லை. அவ்வாறு உருவாக்கியிருந்தால் அது ஒரு கண்டுபிடிப்பாக இருந்திருக்கும். அவன் எவ்வித காரணத்திற்காகவும் தன்னுடைய தேவைக்காக வேண்டியோ ஒன்றையும் அவன் படைக்கவில்லை. அவ்வாறு அவன் படைத்திருந்தால் அது ஒரு புதிய படைப்பாக இருந்திருக்காது. அவன் நாடியவற்றை தான் நாடியவாறே தனித்து நின்று படைத்திருக்கின்றான். இதன் மூலம் தன் ஞானத்தையும் தன் ரப்பு என்று சொல்லக்கூடிய இறைமையையும் அவன் உண்மையாக வெளிப்படுத்தியிருக்கின்றான் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இறைவனுடைய பண்பை பற்றி இமாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள்? மனித புத்தியால் அவனை முழுமையாக சூழ்ந்தறிய முடியாது. கற்பனைகளினால் அவனை எட்ட முடியாது. பார்வைகளினால் அவனை பார்க்க முடியாது. எந்த அளவாலும் அவனை அளவிட முடியாது. அவனது தன்மைகளை விளக்குவதில் வார்த்தைகள் சுருங்கிவிடுகின்றன. வார்த்தைகளினால் அவனை வர்ணிக்க முடியாது. கண்கள் அவனை காண்பதில் சோர்வடைந்து விடுகின்றன. அவனது தன்மைகளை பிரித்து விவரிப்பது இறைவனின் சுயத்தினை தகுந்தவாறு வெளிப்படுத்தாது. அவன் எவ்வித திரையுமின்றி மறைந்திருக்கின்றான். எவ்வித திரையும் அவனை மறைத்திருக்கவில்லை. எவராலும் பார்க்கப்படாமல் அவன் இருக்கின்றான். ஆனால் அனைவரும் அவனை அறிகின்றார்கள். அவன் இருக்கின்றான் என்பதை அனைவரும் உணர்கின்றார்கள். அவன் எவ்வித வடிவமும் இன்றி வர்ணிக்கப்படுகின்றான். எவ்வித உடலுமின்றி அவன் துதிக்கப்படுகின்றான். அவன் வணங்கப்படுகின்றான். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் மிக பெரியவன் மற்றும் மிக உயர்ந்தவன் என்று தௌஹீத் பற்றி கேட்ட தன்னுடைய தோழருக்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கின்றார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஏகத்துவ கோட்பாட்டை மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல் குர்ஆனில் 36 வசனங்களில் லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லி இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை தவிர வேறு வணங்கப்படக்கூடியவன் இல்லை என்ற சொற்றொடரை இறைவன் பயன்படுத்தியிருப்பதை நாம் அல் குர்ஆனில் காணக்கூடியதாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம்,
லா இலாஹ இல்லா ஹுவ என்று சொல்லிவிட்டு இறைவன் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் தன்னுடைய ஒரு பண்பினை, தன்னுடைய பல பண்புகளை விவரித்திருப்பதை அல் குர்ஆன் வசனங்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சூரா பக்கராவின் 163வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், லா இலாஹ இல்லா ஹுவ அர் ரஹ்மானுர் ரஹீம், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனாக அவன் இருக்கின்றான் என்று தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய கருணை எனக்கூடிய அந்த ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பண்பினை, தன்னுடைய பெயரினை இறைவன் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பின்னால் இறைவன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா பக்கராவின் 255வது வசனம், சூரா ஆல இம்ரானில் 2வது வசனத்தில் லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் என்று தன்னுடைய பண்பை இறைவன் குறிப்பிடுகின்றான். அவனை தவிர வேறு இறைவன் அல்ல, அவன் என்றென்றும் உயிருள்ளவன், அவன் நித்திய ஜீவன், அவனை அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் நிலையானவனாக இருக்கின்றான் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா ஆல இம்ரானின் 6வது வசனத்திலும் சூரா ஆல இம்ரானின் 18வது வசனத்திலும் இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மிகைத்தவன், அவன் விவேகமுடையவன், அவன் கண்ணியமானவன் என்று இறைவன் தன்னுடைய பண்பை குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா ஆராஃபில் 158வது வசனத்திலே லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே அனைத்தை மரணிக்க செய்கின்றான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா தௌபாவின் 31வது வசனத்திலே லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைக்கக்கூடியவற்றில் இருந்தும் அவன் தூய்மையானாக இருக்கின்றான் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா தௌபாவின் 129வது வசனத்திலே இறைவன் தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அவன் குறிப்பிடுகின்றான். கூறிவிட்டு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவனிலே நாங்கள் அனைவரும் சார்ந்திருக்கின்றோம், அவனிலே நாங்கள் தவக்கல் வைத்திருக்கின்றோம் என்பதை இறைவன் கூறிவிட்டு கூறுகின்றான், வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன்தான் மகத்தான் அரிசின் அதிபதியாக இருக்கின்றான் என்று அந்த திருமறை வசனத்திலே இறைவன் லா இலாஹ இல்லா ஹுவ என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஏகத்துவ வார்த்தைக்கு பின்னால் தன்னுடைய ஒரு பண்பினை இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா தாஹாவின் 8வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹு அன்றி வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு மிக அழகிய திருநாமங்கள் உண்டு என்பதை அந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா தாஹாவின் 98வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், லா இலாஹ இல்லா ஹுவ வஸிய குல்ல ஷைஇன் இல்மா, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனது ஞானம் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றது என்று தன்னுடைய முடிவில்லா அந்த அறிவை பற்றியும் தன்னுடைய ஞானத்தின் மகிமையை பற்றியும் அந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா மூமினூனில் 116வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் கரீம், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் கண்ணியம் மிக்க அரிசின் அதிபதியாவான் என்பதை அந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா நம்னில் 26வது வசனத்திலே அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய வேறு இறைவன் யாருமே இல்லை, அவன் மகத்தான அரிசின் அதிபதியாக இருக்கின்றான் என்ற வசனத்தினை இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா கசஸின் 70வது வசனத்திலே இவ்வாறு இறைவன் தன்னை பற்றி கூறுகின்றான், ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் ஹம்த், அவனே அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, வேறு நியாயன் இல்லை, அவனுக்கே அனைத்து புகழும் உரியது என்று அந்த திருமறை வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா கசஸில் 88வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், லா இலாஹ இல்லா ஹுவ குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கின்றது என்று தன்னுடைய நித்திய அந்த ஜீவனை பற்றி தான் மாத்திரம்தான் நிலையானவன் என்பதை பற்றி இறைவன் இந்த திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா துஹானில் 8வது வசனத்திலே லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத், அவனை தவிர வேறு நாயன் இல்லை, அவன்தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன்தான் மரணிக்க செய்கின்றான் என்ற விஷயத்தினை ஏகத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு விடயத்தை இறைவன் இதில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா ஹஷ்ரில் 22வது வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர்ரஹ்மானுர் ரஹீம், அவனே அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை,
மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அவன்தான் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அவன் அளவற்ற அருளாளன் கருணையாளனாக இருக்கின்றான் என்பதை பற்றியும் இறைவனுடைய சிபத்துக்களையும் இறைவனுடைய ஞானத்தை பற்றியும் தன்னுடைய ஏகத்துவத்திற்கு பின்னால் அந்த பண்புகளை இறைவன் விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சூரா ஹஷ்ரில் 23ஆம் வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், மலிக்குல் குத்தூசு ஸலாமுல் முஃமினுல் முஹைமின் அல் அஸீஸுல் ஜப்பார் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இந்த திருமறை வசனத்திலே இறைவன் அல்லாஹ் அவனே என்று குறிப்பிட்டுவிட்டு அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற விடயத்தை கூறிவிட்டு தன்னுடைய பண்புகளில் பேரரசன் என்பதையும் தான் தூய்மையானவன் என்பதையும் தான் சாந்தி அளிப்பவன் என்பதையும் தான் பிறருக்கு அபயம் அளிக்கக்கூடியவனாக நான் தான் இருக்கின்றேன் என்பதையும் தான் பிறரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக இருக்கின்றேன் என்பதை இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போல் அனைவரையும் மிகைக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒருவனாக தான் இருக்கின்றேன் என்பதையும் அனைவரையும் அனைத்து பெருமைக்கும் உரிய அனைத்து புகழுக்கும் உரிய ஒருவனாக தான் மாத்திரம்தான் இருக்கின்றேன் என்பதை இறைவன் அந்த திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கூறுகின்றான், இணை வைப்பவர்கள் தன்னை பற்றி என்னென்ன விடயங்களை கூறுகின்றார்களோ அவ் அனைத்தையும் விட்டும் தான் தூய்மையாக இருப்பதாக இறைவன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போல் அல் குர்ஆனில் இறைவன் 3 திருவசனங்களில், அதாவது சூரா அன்பியாவில் வரக்கூடிய 25ஆம் வசனத்திலும், சூரா தாஹாவில் வரக்கூடிய 14ஆவது வசனத்திலும், சூரா நஹ்லில் வரக்கூடிய 2ஆவது வசனத்திலும் லா இலாஹ இல்லா என்ற வார்த்தைக்கு பின்னால் அன என்று சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய அந்த லமீரினை அந்த பிரதி பேச்சொல்லை பயன்படுத்தி இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். அவ்வாறு அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் அந்த ஏகத்துவத்தை கூறியதற்கு பின்னால் தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய தாத்திலுடைய ஏகத்துவத்தை இறைவன் விவரித்ததற்கு பின்னால் தன்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும், தன்னைத்தான் நீங்கள் அஞ்சி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுல் இபாதியா என்று சொல்லக்கூடிய வணக்கத்தில் இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை இறைவன் இந்த திருமறை வசனங்கள் எடுத்து கூறுகின்றான். லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, ஆகவே நீங்கள் அஞ்சி நடங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி, என்னை தவிர வேறு நாயன் இல்லை, வேறு இறைவன் இல்லை, ஆகவே என்னைத்தான் நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று மற்றும் ஒரு வசனத்திலே லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று அந்த 3 திருமறை வசனங்களிலும் இறைவன் தன்னுடைய ஏகத்துவத்தை கூறியதற்கு பின்னால் தன்னை மாத்திரம்தான் அஞ்ச வேண்டும், தன்னை மாத்திரம்தான் நீங்கள் வழிபட வேண்டும், தன்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை இறைவன் அந்த வசனங்களிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரா நிசாவில் வரக்கூடிய 87ஆவது வசனத்தில், சூரா ராதில் வரக்கூடிய 30ஆவது வசனத்தில், சூரா கசஸில் வரக்கூடிய 88ஆவது வசனத்தில், சூரா காஃபிரில் வரக்கூடிய 3ஆவது வசனத்தில் இறைவன் லா இலாஹ இல்லாஹுவ என்ற சொற்றொடரை பயன்படுத்திவிட்டு தன்னுடைய இருப்பின் ஏகத்துவத்தை கூறிவிட்டு மறுமை நாளை குறித்து மனிதர்கள் அனைவரும் மரணித்து தன்பால் தான் வருவார்கள் என்பதையும் இறைவன் அந்த ஏகத்துவத்திற்கு பின்னால் மரணத்தையும் மறுமையையும் மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்துவதை இந்த திருமறை வசனங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இறைவனை நன்கறிந்து அவனை வழிபட்டு நடக்கக்கூடிய உண்மையான மூமின்களில் இறைவன் எம் அனைவரை மாக்கி அருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸ்தஹ்திஹி வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا
من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى أوصيكم عباد الله بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك حافظ سرك ومبلغ رسالاتك. اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين عبدك ووليك وأخي رسولك وحجتك على خلقك وآيتك الكبرى والنبي العظيم. وصل على صديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين. وصل على سبتي الرحمة إمامي الهدى الحسن والحسين سيد شباب أهل الجنة. وصل على أئمة المسلمين علي بن الحسين محمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. اللهم وصل على ولي أمرك القائم المؤمل والعدل المنتظر وهفه بملائكتك المقربين وأيده بروح القدس يا رب العالمين. மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் அனைத்து விடயங்களிலும் இறையச்சத்தினை தக்குவாவினை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இறை ஏகத்துவம் என்பது தௌஹீத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை தூணாக காணப்படுகின்றது. மேலும் அது எல்லாவற்றிலும் முதன்மை நிலையான ஒரு விடயமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இறைவன் ஒருவனே. அனைத்து இறை தூதர்களும் அனைத்து நபிமார்களும் அனைத்து இறைநேசர்களும் மக்களை இந்த கொள்கையின்பால் தான் அழைத்திருக்கின்றார்கள். மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே நாளில்தான் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அனைத்து முஸ்லிம்களின் கஅபாவும் கிப்லாவும் ஒரே புள்ளியாகத்தான் இருக்கின்றது. அனைத்து முஸ்லிம்களின் வேதமாக திருக்குர்ஆன் ஒன்றே காணப்படுகின்றது. சுருக்கமாக கூறில் ஏகத்துவம் என்பது எமது மார்க்கத்தில் இஸ்லாத்தின் அனைத்து அடிப்படை கொள்கையிலும் அனைத்து உசூலுதீன்களிலும் அதே போன்று கிளை சட்டங்களாக இருக்கக்கூடிய ஃபுரூதீனிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை விதியாக ஏகத்துவம் காணப்படுகின்றது. எனவே ஏகத்துவம் என்பது மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒரு கொள்கை மட்டுமல்ல, மாறாக அது மார்க்கத்தின் அனைத்து பகுதியிலும் பரவியுள்ள ஒரு அடிநாதமாக அது காணப்படுகின்றது. ஏகத்துவம் என்பது ஒரு தஸ்பீஹில் இருக்கக்கூடிய அந்த நூலை போன்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த தஸ்பீஹை ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய அந்த நூல் இல்லை என்று சொன்னால் அந்த தஸ்பீஹுக்கு எந்த பெருமதியும் இல்லை. அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒருமைப்படுத்தி வரக்கூடிய அந்த தஸ்பீஹி நூல் போன்றுதான் ஏகத்துவம் காணப்படுகின்றது. அதற்கு முரணான விடயங்களை இஸ்லாம் மறுக்கின்றது. அதே போன்று ஷியா மதப்பிரிவும் இஸ்லாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷியா இஸ்லாமும் அதைத்தான் கூறுகின்றது. அவர்களுடைய நம்பிக்கையும் எமது நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இறைவனுடைய ஏகத்துவத்தை இறைவனுடைய தௌஹீதை பற்றி பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் அதில் பேசப்படுகின்றது. அதிலும் மிக முக்கியமான 4 விடயங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது தௌஹீது ஸாத் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய சுயத்தை பற்றிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது இறைவனுடைய சுயம் என்பது அது தனித்துவமானது, அது அனைத்தையும் விட்டும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது. இறைவன் ஒருவன் தான் என்ற நம்பிக்கையை அது பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. சூரா தௌஹீதில் வரக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனமும் லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த வசனமும் இதனையே பறைசாற்றுவதாக காணப்படுகின்றது. அவனுக்கு ஒப்புமையாக யாரும் இல்லை என்பதையும் கற்பனை கூட அவனை சென்றடைய முடியாது என்பதையும் இது எமக்கு பறைசாற்றுகின்றது. அதடுத்ததாக வரக்கூடிய விடயம்தான் தௌஹீது சிஃபாத் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பண்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தை பற்றி கூறக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இறைவனில் இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு பண்பாக காணப்படுகின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய அறிவு என்பது அவனுடைய மூளை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். அவனுடைய ஆற்றல் என்பது அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். அவனுடைய அன்பு என்பது அவனுடைய நேசம் என்பது அவனுடைய மனது சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். ஆனால் இறைவனை பொறுத்த மட்டில் அவனுடைய ஒவ்வொரு செயலும் வேறு வேறு ஒன்றோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இல்லை. அவனுடைய பண்புகள் என்பது அவனுடைய அனைத்து பண்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு விடயமாக இறைவன் காணப்படுகின்றான்.
பண்புகளை நாம் பிரித்து பிரித்து பார்க்க முடியாது. அவனுடைய அறிவு அது அவனுடைய சுயமாக இருக்கின்றது, அவனுடைய பேராற்றல் அது அவனுடைய சுயமாக இருக்கின்றது, அவனுடைய பார்வை, அவனுடைய கேள்வி, அவனுடைய ஆற்றல், இறைவனுடைய எந்த பண்புகளை எடுத்து நோக்கினாலும் அவ் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இறைவன் ஒன்றை ஒன்றோடு விட்டு பிரிக்க முடியாமல் அவனுடைய அனைத்து பண்புகளும் காணப்படுகின்றது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் தௌஹீதுல் அஃபாலி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய இந்த செயல்களில் இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அதாவது இவ்வுலகில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனிடமிருந்தே ஏற்படுகின்றது. இறைவனின் அனுமதியும் நாட்டமும் இன்றி எந்த ஒரு பொருளும் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதை இது கூறுகின்றது. லா முவஸ்ஸர ஃபில் வுஜூத் இல்லல்லாஹ், பிரபஞ்சத்தின் அல்லாஹுவை தவிர தனித்து செயற்படும் ஆற்றல் யாருக்கும் இல்லை என்பதை இந்த ஏகத்துவ விளக்கம் எமக்கு கூறுகின்றது. நெருப்பு சுடுகின்றது என்று சொன்னால் அது இறைவனின் கட்டளையை ஏற்று நடக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு சுடவில்லை என்று சொன்னால் அங்கு அந்த நெருப்புக்கு இறைவன் கட்டளையிடவில்லை, அது சுடவில்லை. இவ்வாறுதான் ஒவ்வொரு விடயத்திலும் இறைவன் அதனை வைத்திருக்கின்றான். அதே போன்று இறைவனுடைய அந்த செயல்களில் எமக்கும் தெரிவு சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை இறைவன் ஒரு சுய விருப்பத்தை எமக்கும் தந்திருக்கின்றான். நாமும் அதில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு காரணமாக நாம் இருக்கின்றோம். இறைவன் இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை செய்ய விரும்பினால் ஒரு காரணத்தினூடாக, ஒரு காரணியினூடாக அதனை செய்யக்கூடியதாக இந்த ஏகத்துவம் எமக்கு அதனை விளக்குகின்றது. நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தௌஹீதுல் இபாதி என்று சொல்லக்கூடிய வணக்கத்தில் ஒருவனையை வணங்க வேண்டும், அது அல்லாஹை மாத்திரம்தான் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டலை காட்டக்கூடிய தௌஹீதாக அது இருக்கின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பொன்முனையினை இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய இந்த தௌஹீதை பற்றி மிக அழகிய ஒரு ஹதீஸினை எமக்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே இறைவன் என்றால் யார், அவனுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஐயுஹன்னாஸ் இத்தகு ஹாவுலாயில் மாரிகா அல்லதீன யுஷப்பிஹூன அல்லாஹ் பிஅன்ஃபுஸிஹிம், மக்களே, இறைவனை தங்களை போன்ற படைப்புகளுக்கு ஒப்பிட்டு வேதக்காரர்களின் நிராகரித்தோர்களின் கூற்றுக்கு ஒப்பாக பேசக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள். மாறாக நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், அவன்தான் அல்லாஹ், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் அவன் இருக்கின்றான். பார்வைகள் அவனை எட்ட முடியாது, ஆனால் அவனோ அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அவன் நுட்பமானவன், நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இறைவனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளையோ அல்லது மனித தோற்றத்தையோ அவனுக்கு ஒப்புவிக்க கூடாது. அவ்வாறு ஒப்புவித்தால் அது மார்க்கத்தை விட்டு வெளியாகக்கூடிய ஒரு விடயம் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த தனது உரையின் தொடர்ச்சியிலே இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இஸ்தஹ்லஸல் வஹ்தானிய்யா வல் ஜபரூத் வஅம்லல் மஷியத வல் இராதத வல் குத்ரா வல் இல்ம் பிமா ஹுவ காயினுன், அதாவது அவன் ஏகத்துவத்தையும் மகத்துவத்தையும் தனக்கு உரியதாக தனித்துவப்படுத்திக் கொண்டான். நிகழவிருக்கும் அனைத்தின் மீதும் தனது நாட்டம், தனது விருப்பம், தனது பேராற்றல் மற்றும் தனது அறிவை அவன் செயற்படுத்துகின்றான். அவனது எந்த ஒரு காரியத்திலும் அவனுக்கு போட்டியாளர் எவருமே இல்லை, அவனுக்கு இணையாக, அவனுக்கு சமனாக யாருமே இல்லை. அவனுடைய சண்டையிடக்கூடிய எந்த எதிரியும் அவனுக்கு இல்லை. அவனை போன்ற பெயர் கொண்ட, அவனை போன்று தன்மை கொண்ட யாருமே இல்லை என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அந்த ஹதீஸின் தொடரிலே இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். காரியங்கள் அவனை மாற்றிவிடாது, நிலைகள் அவனுக்குள் கடந்து செல்லாது, நிகழ்வுகள் அவனுக்குள் இறங்காது. அவனது பெருமையின் யதார்த்தத்தை விவரிப்பதற்கு ஒருபோதும் சொற்களே முடியாது. அவனது பேராற்றலின் அளவுக்கு அதனை எவ்வாறு அளவிடுவது என்பது யாருக்குமே தெரியாது. ஏனெனில் படைப்புக்கள் மத்தியில் அவன் நிகராக யாருமே இல்லை, அவனுக்கு நிகராக எந்த படைப்புமே இல்லை என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அறிஞர்கள் தங்களின் அறிவாலோ, சிந்தனையாளர்கள் தங்களது சிந்தனையினாலோ அவனது சுயத்தினை எட்ட முடியாது. அவனை அறிய வேண்டுமாக இருந்தால் அவன் மீது முழு நம்பிக்கையை வைத்து, யக்கீன் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை வைத்து மறைவானவற்றை நம்புவதன் மூலமே
அவனை பற்றிய அறிவை தெளிவை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் படைப்புகளில் எந்த ஒரு பண்பை கொண்டும் அவனை விவரிக்க முடியாது. அவ்வாறு விவரித்தால் அது அவனாக இருக்காது என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று மனித கற்பனைகளில் உதிக்கின்ற யாவும் அவன் அல்ல. மனித கற்பனையில் ஒரு விடயம் வந்துவிட்டால் அது இறைவனாக இருக்க முடியாது என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று காற்று மண்டலத்திலோ அல்லது வேறு எங்குமோ ஒரு எல்லையை தனதாக்கி கொண்ட ஒன்று இறைவனாக இருக்க முடியாது, அது வணங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்காது என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் அனைத்து பொருட்களிலும் இருக்கின்றான், ஆனால் அவற்றுக்குள் அவன் சிறைப்பட்டிருக்கவில்லை. அவன் அந்த பொருட்கள் எல்லாம் அவனுக்கு எல்லையாக இல்லை என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அவன் அனைத்து பொருட்களிலிருந்தும் தனித்திருக்கின்றான், அனைத்தையும் விட்டும் அவன் வேறாக இருக்கின்றான், ஆனால் அவற்றிலிருந்து அவன் தூரமாகவோ மறைவாகவோ இல்லை என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பற்றி கூறுகின்றார்கள். அதே போன்று தனக்கு எதிராக ஒரு எதிரியையோ அல்லது தனக்கு சமமாக ஒரு இணையோ கொண்டிருப்பவனாக அவன் இல்லை என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அவன் காலத்தை கடந்திருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான். அவனை காலத்தின் மூலம் அவனை குறிப்பிட முடியாது. அவன் அனைத்து திசையிலும் அவன் இருக்கின்றான், ஆனால் திசையை கொண்டு அவனை நாம் சுட்டி காட்ட முடியாது என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் பார்வையிலிருந்து மறைந்திருக்கின்றான், ஆனால் அவன் மறைந்திருப்பதன் காரணமாக அவன் மனிதனுடைய புத்தியிலிருந்து மறைந்திருக்கவில்லை, அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறு பூமியில் உள்ளவர்களுக்கு இறைவன் மறைவாக இருக்கின்றானோ அவ்வாறே வானில் உள்ளவர்களுக்கும் இறைவன் மறைவாக இருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவனது நெருக்கம் என்பது இறைவனை ஒருவர் நெருங்க வேண்டுமாக இருந்தால் அது இறைவனுடைய கண்ணியத்தின் மூலமாகத்தான் அவனை நெருங்க முடியும் என்பதை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இறைவனை விட்டும் ஒருவர் தூரமாகிறார் என்று சொன்னால் அது இறைவனுடைய அந்த கருணையிலிருந்து அவர் தூரமாகின்றார் என்பதை இமாம் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார்கள். அவனை உள் என்ற ஒரு வார்த்தையிலோ அல்லது அப்போது என்றோ அல்லது ஒருவேளை என்ற வார்த்தைக்குள்ளோ அவனை உள்ளடக்க முடியாது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது காலத்துடைய வார்த்தைகளை கொண்டோ அல்லது சடவாதத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை கொண்டோ இறைவனை வர்ணிக்க முடியாது, இறைவனை அதற்குள் உட்படுத்த முடியாது என்பதை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்று அவனை பற்றிய மனித சிந்தனை, இறைவனை பற்றி மனிதன் சிந்திக்கக்கூடிய அனைத்து சிந்தனையை விட்டும் அவன் வேறுபட்டவனாக அவன் காணப்படுகின்றான் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். கூறிவிட்டு இவ்வாறு கூறுகின்றார்கள், மனித சிந்தனை இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவன் இருக்கின்றான் என்ற அந்த உண்மையை மாத்திரம்தான் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிவார்கள். இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உண்மையை மாத்திரம்தான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மாறாக அவன் எவ்வாறு இருப்பான், எங்கு இருப்பான் என்பதை பற்றி அவர்களால் உணர முடியாது, அதனை அவர்கள் அறிய முடியாது என்பதை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார்கள். அந்த ஹதீஸின் இறுதியிலே இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அவன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று இறைவனுடைய பண்புகளை கூறி இமாம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸை முடிக்கின்றார்கள். இறைவனுடைய ராத், இறைவனுடைய சிஃபாத், அதே போன்று அவனுடைய அஃபால் என்று சொல்லக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தும் ஏகத்துவமான ஒரு தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கின்றது. படைப்புகளில் அதனை நாம் கண்டுகொள்ள முடியாது. அதே போன்று ஒருவர் இறைவனுடைய ராத்தை பற்றி சிந்திக்க கூடாது என்றும் ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் சிந்திக்கின்ற ஒவ்வொரு விடயமும் அவருடைய கற்பனையாக இருக்கும். ஒருவர் கற்பனை மூலம் ஒரு விடயத்தை உருவாக்குகிறார் என்றால் அவர்தான் அதனை உருவாக்கி ஒருவராக இருப்பார். அவ்வாறான ஒன்று இறைவனாக இருக்க முடியாது என்று ஹதீஸ்களிலே கூறப்படுகின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், இமாம் ஒருவர் மறைவாக இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் உங்களுடைய அக்கீதாவினை, உங்களுடைய இறைவன் பற்றிய நம்பிக்கையினை, இறை தூதரவர்கள் பற்றிய நுபுவத் பற்றிய நம்பிக்கையினை, இமாமத் பற்றிய நம்பிக்கையினை, மாத் பற்றிய நம்பிக்கையினை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய காலத்தின் இமாமை அறிய முடியும் என்பதை இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இமாம் அவர்கள் மறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எம்முடைய அக்கீதாவை பலப்படுத்தி அந்த இமாமை அடையக்கூடிய உண்மையான மூமின்களாக மாறுவதற்கு வல்ல நாயன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது
மறைந்த எம்முடைய ஆன்மீக தலைவர் ஷஹீத் ஆயத்துல்லா சையத் அலி ஹாமனை ரஹ்மத்துல்லா அலை அவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பல நாடுகளில் இருந்து அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி, அந்த புனிதமான அந்த கடமையில் பங்குவதற்காக வேண்டி பல மூமின்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள். இமாம் ஹாமனி அவர்களுடைய கர்பலா பற்றிய வார்த்தைகளிலே அவர்கள் எவ்வாறு கூறியிருக்கின்றார்கள்? நீங்கள் கர்பலாவை பற்றி கூறுகின்ற பொழுது இமாம் ஹுசைனை நீங்கள் ஒரு அநீதிக்குட்பட்ட ஒருவராக நீங்க காட்டுங்கள், ஆனால் அவர் இழிவை சந்தித்த ஒருவராக நீங்கள் காட்டி விடாதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆம், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு அநீதிக்காக அநியாயமாக அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இழிவை அங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்றுதான் மறைந்த ஷஹீத் ஆயத்துல்லா சையத் அலி ஹாமனி ரஹ்மத்துல்லா அலை அவர்கள் ஷஹாதத்தை அடைந்திருக்கின்றார்கள். நோம்புடைய அந்த நிலையிலே அவர்கள் ஷஹீதா இருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள் தான் வசிக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த புனிதமான அந்த நோன்பு காலத்திலே நோன்பு நோற்றவராக அநியாயமான முறையிலே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இழிவான ஒரு மரணத்தை அவர்கள் ஏற்கவில்லை. மாறாக 86 வயதை அடைந்திருந்தாலும் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாம் தான் உண்மையானது, அதுதான் நிலையானது என்பதை எடுத்து கூறி அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஒரு உயர்வான ஒரு ஷஹாதத்தை அவர் அடைந்திருக்கின்றார்கள். எவ்வாறு கர்பலாவிலே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வாறான ஷஹாதத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு ஷஹாதத்தை எங்களுக்கும் இறைவன் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.